ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு வந்து குயிக்கா நேத்து என்ன அப்டேட் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்கு, அப்புறம் இந்த மெயினா இந்த விஜய் கேடியா ஸ்டாக்க பத்தி நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செபி வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. இது மெயினா வந்து ஐபிஓலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, அந்த ஐபிஓ எஸ்எம்இ கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி ப ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி. அதுல மெயினா வந்து இன்சைடர்லாம் ட்ரேட் பண்ணும்போது, சில ரூல்ஸ்லாம் இன்னும் டைட்டன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ ஒரு இன்சைடர் ட்ரேடிங்னா ஒரு கம்பெனி இருக்கும்போது, அந்த கம்பெனில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னா, அந்த கம்பெனியோட ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குன்னா, சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ஷேர் இன்க்ரீஸ் அவங்க அத கனெக்ட் பண்ணிட்டு, அ வ நெறையா வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனோனே வித்துருவாங்க. அதே மாரி சில நேரத்துக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்சைடர் ட்ரேடிங்கு. ஸோ அத வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அந்த மாரிலாம் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக மீட்டிங் பண்றாங்க. அப்புறம் ஃபிரெண்ட்ஸ் என் வீடியோல தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. நான் அந்த விஜய் கேடியாவோட அ ஸ்டாக் வந்து 400% வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்க பத்தி போட்டிருந்தேன். இப்ப அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 பெர்சன்டேஜ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அ அ அதே மாரி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆனுச்சு. அதே மாரி நிஃப்டியும் டவுன்ல தான் க்ளோஸ் ஆனுச்சு. மெயினா வந்து என்னன்னா, ப்ராஃபிட் புக்கிங்கு, யுஎஸ் மார்க்கெட் டவுன்ல இருக்குது. இதெல்லாம் தான் காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்த ஷேர் வந்து இந்த டிஏசி செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இஷ்யூ பிரைஸ் வந்து 9 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 120 இஷ்யூ பிரைஸ் ஆனுச்சு. பீக்ல வந்து இப்ப ரூ. 1257 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 949% அதாவது நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 9,50,000 நமக்கு கிடைச்சிருக்கும் 9 மாசத்திலேயே. ஸோ இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது எஸ்எம்இ கம்பெனி. ஸோ இதுல வந்து விஜய் கேடியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து உங்களுக்கு நான் இன்னொரு நியூஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்தது. இந்த மாரி விஜய் கேடியா போர்ட்ஃபோலியோ எஸ்எம்இ ஸ்டாக் ஜூம்டு 949% ஓவர் இஷ்யூ பிரைஸ் இன் 9 மந்த்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ டெக்னிக்கலாவும் பார்த்தீங்கனாலும் இந்த இத பாருங்க. ஒரு வருஷத்துல எவ்வளோ தூரம் க்ரோ ஆகி எப்படி பீக்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் சார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு அ பிடிக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதா இருக்கும். ஆனா நீங்க வந்து என்னன்னா, என் வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து அ ம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது பாருங்க 1000 கிட்டத்தட்ட தொட்டுட்டு மேல போயிட்டுருக்கு. 1200க்கு மேல போணுச்சுன்னா, அது பிரேக் அவுட் ஆகி அதிகமான இதெல்லாம் இப்போ வந்து அ ஒ ஒ அதாவது ஓவர் பாட் ஜோன்ல தான் இருக்குது. ஏன்னா RSI இண்டெக்ஸும் கூட தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இறங்குச்சுன்னா, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுங்க. ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னாலே, இது வந்து மார்க்கெட் கேப்லாம் வந்து ரூ. 1189 தான். ஆ இது கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1135ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத டீட்டெயிலா இந்த ஷேர பத்தின டீட்டெயில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க்லயும் குடுக்குறேன். அது மேல தெரியும். அதுலயும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். என் வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.